ஒருவேளை சாப்பாடு கிடைச்சா போதும், நான் என்ன வேலை வேணா செய்வேன்னு சொன்ன வயசானவர் தான் நாங்க பார்த்தோம். அவரை பார்க்கும்போது எங்களுக்கு கண்ணே கலங்கிருச்சு. ரீசெண்டா விக்கிரவாண்டி டோல்கேட் ஒரு அண்ணன் சென்னையில இருந்து வர சொல்லிட்டு பிக்கப் பண்ணலான்னு போயிருந்தேன். அப்ப போற வழியில தான் அந்த வயசானவரை பார்த்தோம். ஒரு மரத்தடி கீழே உட்காந்துட்டு இருந்தாரு. சரி, அவருக்கு எதனா தேவைப்படுதா சொல்லிட்டு இறங்கி போய் நம்ம கேட்கலாம்னு சொல்லிட்டு இறங்கி போனோம். இறங்கி போட்டு எதனா சாப்பாடு கொடுக்கலாமா இல்ல காசு எதனா தேவையான்னு சொல்லிட்டு கேட்கலான்னு போனேன். எப்படி பார்த்தாலும் அவருக்கு மேக்ஸிமம் ஒரு 50 வயசுக்கு மேல இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா தனியா கல்ல வச்சு மூட்டி அவர் சாப்பாடு செஞ்சுட்டு இருந்தாரு. அதான் உங்களுக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வருவான்னு கேட்டேன். இல்லப்பா, நான் சாப்பாடு செஞ்சுட்டேன், எனக்கு இது போகுதுன்னு சொன்னாரு. சரி, ஏன் தாத்தா இங்க இருக்கீங்கன்னு கேட்டேன். இது மாதிரி சென்னை அவர் சொந்த ஊரு, சென்னையில இருந்து இங்க வந்துட்டாராம். கீழே கிடைக்கிற வேஸ்டான பொருட்களை எடுத்துன்னு போய் கடையில போட்டு அவர் வாங்கி தினமும் சாப்பிடுவாராம். அதை கேட்கும் போது எங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவர் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட மீந்த குழம்பு ஒரு கவர்ல வந்து பேக் பண்ணியிருந்தாரு. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. வாங்க தாத்தா, நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு வாங்கி தரேன்னு. இல்லப்பா, இருக்கிற சாப்பாடே போதும், ஏன் வேஸ்ட் பண்ணணும், இதை நைட்டுக்கு வச்சுக்க வேண்டாரு. சரி, எங்களால முடிஞ்சதுன்னா காசு தர, அதையாச்சும் வாங்கிக்கேன்னு. அப்புறம் காசு எடுக்கும் போது அவர் சொன்னாரு, எனக்கு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வந்து தருவியாப்பா அப்படின்னாரு. சரிங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு நம்ம தண்ணி குடிச்சிட்டு வந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்து நேரம் கிளம்பிட்டேன். கிளம்பி போயிட்டே இருக்கும்போது எங்க தண்ணி பிடிக்கலான்னு பார்த்தா அங்க ஒரு கோயில் ஒன்று இருந்தது. அங்க இருக்குமான்னு போயிட்டு பார்த்தேன். ஆனா அங்க குடிநீர் போட்டு சரி இறங்கி அவருக்கு அங்க தண்ணி பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி நம்ம ரோட்ல எவ்வளவு பேரை பாக்குறோம், நான் பார்க்காத மாதிரி போறோம். அவங்க எந்த கஷ்டத்தினால வீட்டை விட்டு வெளியே வராங்கன்னு தெரியல. ஆனா அந்த ஒருவேளை சாப்பாடுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. உங்களால முடிஞ்ச ஒரு வேளை சாப்பாடு மட்டும் வாங்கி கொடுங்க, அதை தவிர அவங்க வேற எதுவும் கேட்க மாட்டாங்க. அங்கிருந்து நான் தண்ணி பிடிச்சி நேரக்கிட்ட கிளம்பி அவர்கிட்ட போக ஆரம்பிச்சிட்டேன். சரி, தண்ணி எடுத்துட்டு வந்து அவர்கிட்ட டேரக்டா எடுத்து போய் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போனேன். நாங்க பார்த்தோன்னா வழியை மாறி வந்துட்டோம். அந்த ரோட்டுக்கு போறது இன்னொரு ரோட்டுக்கு வந்துட்டோம். ஒரு வழியா இறங்கி எடுத்துட்டு போய் அவர்கிட்ட வாட்டர் பால் கொடுத்தோம். ரொம்ப நன்றி சொன்னாரு. ஐயா, நன்றி எல்லாம் வேணாம், என்னங்க எங்களால முடிஞ்ச ஒரு உதவி சொல்லிட்டு அவர்கிட்ட காசு கொடுத்தோம். ரொம்ப நன்றின்னு கையெடுத்து கும்பிட்டாரு. கையெடுத்தெல்லாம் கும்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சோம். இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது ரொம்ப கஷ்டப்படுறாங்க, உங்களால முடிஞ்ச உதவி பண்ணுங்க. அவர் நான் கொடுத்த உதவியில ரொம்ப சிரிச்சு சந்தோஷமா இருந்தாரு. அவர் சந்தோஷமா இருந்தாரு இல்லையா, ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த மாதிரி ஹெல்ப் பண்ற வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு பண்ணுங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் என்ன ஹெல்ப் பண்ணலான்றது கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.